வணக்கம். கன்னி ராசி என்பர்களே, இனிய வணக்கம். ரகசியமான காதல் உங்க வாழ்க்கைக்குள்ள கொடுத்த வழி இன்னும் உங்க வாழ்க்கைக்குள்ள இருந்து கொண்டு கவலைகளையும் கஷ்டங்களையும் இன்னும் தேடி கொடுத்து கொண்டே தான் இருக்கிறது. உங்களது காதல் வாழ்க்கை என்பது வெளியில் சொல்ல முடியாத பல ரகசியங்களையும் ஆழமான வழிகளையும் உங்க வாழ்க்கைக்குள்ள நிச்சயமாக தேடி கொடுத்து கொண்டே தான் இருக்கும். அது இன்னமும் அதை நீங்கள் நினைத்து பார்த்தால் கூட உங்களுடைய மனதில் தீராத வழிகளையும் தீராத கஷ்டங்களையும் தேடி கொடுத்து கொண்டே தான் இருக்கும். நீங்கள் ஒருவரை உங்களுடைய ஆன்மா வரை நேசித்திருக்க ஒரு உறவுகளாகவும் நிச்சயமாக இருப்பார்கள். ஆனால் சமுதாய கட்டுப்பாடுகளாலோ அல்லது அந்த நபரின் சூழ்நிலைகளாலோ அந்த காதலை உங்களால் வெளியில் சொல்ல முடியாமல் போன ஒரு தருணங்களும் நிச்சயமாக இருக்கும். இறுதி வரைக்கும் அந்த ஒரு நபரை பின்தொடர்ந்து ஒருதலை காதலாகவே அந்த ஒரு காதலானது உங்க வாழ்க்கைக்குள்ள முடிந்திருக்கலாம், அல்லது காதலித்த உறவை உங்களை ஏமாற்றி விட்டும் சென்றிருக்கலாம். இந்த இரண்டில் ஏதாவது ஒன்று நிச்சயமாக உங்க வாழ்க்கைக்குள்ள ஏற்பட்டிருக்கும். ஆனா இதை நீங்கள் நினைத்து பார்க்கும் பொழுது, இப்பொழுது நினைத்து பார்த்தால் கூட உங்களுடைய கண்களிலிருந்து கண்ணீர் மழையானது வர ஆரம்பிக்கும். அந்த அளவுக்கு உண்மையான ஒரு நபராக நேசித்து ஒரு நபராகவே நீங்கள் இருந்தாலும் அந்த நபர்கள் அதை புரிந்து கொள்ளாமல் சென்று விட்டார்கள். அந்த சொல்ல முடியாத பிரிவின் வழி உங்களுடைய நெஞ்சுக்குள் இன்றும் ஒரு ஆறாத காயமாகவே இருந்து கொண்டு கவலைகளையும் கஷ்டங்களையும் இன்னும் தேடி கொடுத்து கொண்டே தான் உங்க வாழ்க்கைக்குள்ள நிச்சயமாக இருந்து கொண்டே தான் இருக்கு. தனிமை நேரங்களில் அந்த பழைய நினைவுகள் உங்களை துரத்தும் பொழுது வெளியில் யாரோடும் பகிர்ந்து கொள்ள முடியாமல் உங்களுக்குள்ளேயே அழுது தீர்த்து கொண்ட நாட்களும் இன்னும் உங்க வாழ்க்கைக்குள்ள நிச்சயமாக இருக்கும். அந்த சில நினைவுகளையும் அந்த சில விஷயங்களையும் நீங்கள் யோசித்து பார்த்தால் நம்முடைய வாழ்க்கைக்குள்ள அந்த ஒரு நபர் எந்த அளவுக்கு நம்மளை கீழ்மட்டத்தனமாக நடத்தி விட்டார்கள் என்று நிச்சயமாக உங்களுக்குள்ள தோன்றிக் கொண்டே தாங்க இருக்கும். ஆனா ஒன்னே ஒண்ணு தாங்க, சில விஷயங்கள் நீங்களே தேடி சென்றாலும் அதுவாக விலகி செல்கிறது என்றால் அந்த விஷயத்தை அப்படியே விட்டு விடுவது தான் உங்களுக்கு மிகவும் நல்லது. அதை மீண்டும் இழுத்து உங்க வாழ்க்கைக்குள்ள வரவைத்து அவர்கள் மீது இன்னும் அதிகமான பாசத்தையும் அதிகமான இடங்களுக்கும் சென்றுவிட்டு அதற்கு பின்பு அந்த ஒரு உறவு பிரிந்து சென்றார் அது மிகப்பெரிய ஒரு மனக்காயங்களையும் அதிலிருந்து வெளிவர முடியாத ஒரு சோகத்தையும் நிச்சயமாக உங்க வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுத்துவிடும். எனவே முடிந்த அளவுக்கு சில விஷயங்கள்ல கொஞ்சம் கவனமாக இருப்பது தான் உங்க வாழ்க்கைக்குள்ள நன்மைகளை தேடி கொடுக்கும். அதே போல பண விஷயத்திலும் மறக்க முடியாத ஒரு ஏமாற்றங்கள் உங்க வாழ்க்கைக்குள்ள நடந்திருக்கும். கன்னி ராசி அன்பர்களே, பணம் என்பது வெறும் காகிதம் மட்டும் கிடையாது, அது பல வருட உழைப்பின் பலன். உங்கள் உழைப்பால் சம்பாதித்த பணத்தை நம்பிக்கையுடன் ஒருவரிடம் கொடுத்த அனுபவங்களும் இன்னும் உங்க வாழ்க்கைக்குள்ள இருந்து கொண்டே தான் இருக்கும். ஒரு நல்ல நோக்கத்திற்காக முதலீடு செய்திருக்கலாம், அல்லது ஒருவரின் வார்த்தையை நம்பி ஒரு முடிவு எடுத்திருக்கக்கூடிய அனுபவங்களும் இன்னும் உங்க வாழ்க்கைக்குள்ள நிச்சயமாக இருந்து கொண்டே தான் இருக்கு. ஆனால் எதிர்பாராத விதமாக அந்த முடிவு உங்களுக்கு மனவேதனையை கொடுத்து அது மென்மேலும் உங்க வாழ்க்கைக்குள்ள கவலைகளையும் கஷ்டங்களையும் தேடி கொடுத்து தேவையில்லாத பிரச்சனைகளை கூட நிச்சயமாக உருவாக்கியிருக்கும். இவரை நம்பியது தவறா என்ற கேள்வி உங்களை நீண்ட நாட்கள் இன்னும் துரத்தி அடித்து கொண்டிருந்த நாட்களும் உங்க வாழ்க்கைக்குள்ள இருக்கத்தான் செய்யும். இந்த அனுபவங்கள் எல்லாருக்கும் பொருந்தவே பொருந்தாது. ஆனால் சில கன்னி ராசிக்காரங்க பண விஷயத்தில் ஏற்பட்ட ஏமாற்றத்தை ஆழமாகவே நீங்கள் உணர ஆரம்பித்திருப்பீங்க. ஏனென்றால் நீங்கள் பண விஷயத்தில் ஏமாந்த ஏமாற்றங்கள் எல்லாம் தெரியாத நபர்களிடமிருந்து வந்தது கிடையாது. எல்லாமே நெருங்கி பழகிய உறவுகளும், ஏன் உங்களுடைய உறவினர்களும் உங்கள் கூடனே வேலை பார்க்கக்கூடிய நபர்களும் தான் பண விஷயத்தில் ஒரு ஏமாற்றத்தை உங்க வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுத்திருப்பாங்க. உங்களுடைய பணத்தை எடுத்துவிட்டு நான் எடுக்கவில்லை என்று கூறுவது, உங்களிடம் இருந்து வாங்கிவிட்டு அடுத்த வாரம் தருகிறேன் அடுத்த மாதம் தருகிறேன் என்று கூறி வருடக்கணக்கில் அந்த ஒரு பணமானது வந்து சேர்ந்த ஒரு பாடு என்பது இல்லாமலே போயிருக்கும். இந்த சில நிகழ்வுகளும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள பணம் என்ற விஷயத்தில் நிச்சயமாக நடந்திருக்கும். ஜோதிடத்தில் சில காலங்கள் பொருளாதாரத்தில் சோதனைகளை கற்றுக் கொடுக்கும் காலமாகவே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள பார்க்கப்படுது. அந்த அனுபவம் உங்களுக்கு பணத்தின் மதிப்பையும் மனிதர்களின் தேர்வு செய்வதன் முக்கியத்துவத்தையும் இப்பொழுது கற்றுக் கொடுத்திருக்கும். எனவே இனிமே யாருடன் இருக்க வேண்டும் யாருடன் இருக்கக்கூடாது என்பதை நீங்கள் முடிவு செய்யக்கூடிய ஒரு நேரங்கள் உங்க வாழ்க்கைக்குள்ள இப்பொழுது பிறந்துவிட்டது. இழந்த பணத்தை மீண்டும் சம்பாதிக்க முடியும், ஆனால் அந்த அனுபவங்கள் கொடுத்த அறிவு வாழ்நாள் முழுவதும் உங்களுடன் இருந்து கொண்டு கவலைகளையும் கஷ்டங்களையும் தேடி கொடுத்து கொண்டே தான் இருக்கும். இனிமேலாவது நீங்கள் யாருடன் இருக்க வேண்டும், எந்த மனிதருடன் சேர்ந்தால் உங்க வாழ்க்கைக்குள்ள நல்லது நடக்கும் என்பதை கொஞ்சம் மனதிற்குள் வைத்துக்கொண்டு நீங்கள் நடந்தீர்கள் என்றால் அதுவே மிகப்பெரிய ஒரு நல்லதையும் நல்ல விதமான காரியங்களையும் நிச்சயமாக உங்க வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுத்து கொண்டே தான் இருக்கும்.
நான் இதுவரை கூறியது உங்க வாழ்க்கைக்குள்ள நடந்திருக்கா இல்லையா என்பதை கமெண்ட் வழியாக தெரிவியுங்கள். மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கும் ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் நம்ம தொடர்ந்து பதிவிடும் வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்குள்ள நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும். வரக்கூடிய இந்த ஒரு தேதி முதல் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நல்லது என்பது பிறக்க ஆரம்பிக்கும். குழந்தைகளின் கல்வி மற்றும் வேலை தொடர்பாக நல்ல செய்திகள் கிடைத்து உங்க வாழ்க்கைக்குள்ள எல்லாமே நல்லதாகவே மாறக்கூடிய காலங்களும் நேரங்களும் இப்பொழுது உங்க வாழ்க்கைக்குள்ள வந்துவிட்டது. கன்னி ராசி அன்பர்களே, குழந்தைகளின் கல்வி மற்றும் வேலை தொடர்பாக நல்ல செய்திகள் உங்க வாழ்க்கைக்குள்ள இப்பொழுது கிடைக்க ஆரம்பிக்கும். பெற்றோரின் மனதில் இருக்கும் மிகப்பெரிய ஆசை குழந்தைகள் வாழ்க்கையில நல்ல நிலைமைக்கு வர வேண்டும் என்பதுதான். எவ்வளவு பெரிய பெற்றோராக இருந்தாலும் இந்த ஆசைகள் அனைவருக்கும் இருக்கத்தானே செய்யும். அதே போலத்தான் கன்னி ராசியில் இருக்கக்கூடிய பெற்றோர்களுக்கும் இந்த ஆசைகள் நிச்சயமாக இருக்கும். அவர்களுக்காக பல தியாகங்களையும் உங்க வாழ்க்கைக்குள்ள நீங்க செய்து கொடுத்திருப்பீங்க. உங்களுடைய ஆசைகளை கூட ஒதுக்கி வைத்து அவர்களின் எதிர்காலத்தை முன்னிலைப்படுத்தியவர்களும் நீங்களாகத்தான் உங்க வாழ்க்கைக்குள்ள நிச்சயமாக இருப்பீங்க. குழந்தைகளின் படிப்பு, வேலை, எதிர்காலம் குறித்து சில கவலைகள் இன்னும் உங்க வாழ்க்கைக்குள்ள இருந்து கொண்டே தான் இருக்கும். ஆனால் இனிமே வரக்கூடிய காலத்தில் அந்த கவலைகள் கொஞ்சம் கொஞ்சமாக குறையும் வகையில் நல்ல செய்திகள் கிடைத்து உங்க வாழ்க்கைக்குள்ள வாய்ப்பு என்பது இனி வரக்கூடிய நாட்கள்ல உருவாக ஆரம்பிக்கும். இந்த அனுபவங்கள் எல்லாருக்கும் பொருந்தாது. ஆனா கன்னிராசிக்காரங்களுக்கு குழந்தைகள் தொடர்பான மகிழ்ச்சியான தருணங்கள் இப்பொழுது கிடைத்து அது உங்க வாழ்க்கைக்குள்ள நிச்சயமாக நல்லதை தேடி கொடுக்கும். ஜோதிட நம்பிக்கைகளின்படி குழந்தைகள் தொடர்பான நல்ல மாற்றங்கள் குடும்பத்தில் புதிய ஒரு உற்சாகத்தை கொண்டு வந்து கொடுக்கும் என்று அனைவராலேயுமே கூறப்பட்டு கொண்டிருக்கிறது. நீங்கள் செய்த தியாகங்களுக்கு ஒரு சிறிய சந்தோஷமான செய்தியே மிகப்பெரிய ஒரு பரிசாகவே உங்க வாழ்க்கைக்குள் இனி வரக்கூடிய நாட்கள்ல நிச்சயமாக நடக்க ஆரம்பிக்கும். அந்த சின்ன சின்ன நிகழ்வுகளால் உங்க வாழ்க்கைக்குள் எல்லாமே நல்லதாகவே மாறி நல்ல விதமான காரியங்களும் நல்ல விதமான விஷயங்களும் இனிமே வரக்கூடிய நாட்களில் நிச்சயமாக உங்க வாழ்க்கைக்குள்ள நடக்கும் என்பதையும் நீங்கள் இப்பொழுது உணர்ந்து கொள்ள வேண்டும். கன்னி ராசி அன்பர்களை இன்னும் பரந்த மனதுடன் இருக்க உங்களுக்குள் நீங்களே தூண்டுதலாக இருக்க வேண்டும். அது நம்பிக்கைகளையும் வளைந்து கொடுக்கும் தன்மையையும் உங்க வாழ்க்கைக்குள்ள நிச்சயமாக அதிகரிக்க ஆரம்பிக்கும். ஆனால் அதே சமயத்தில் அச்சம், வெறுப்பு, பொறாமை, பழிவாங்குதல் போன்ற நெகட்டிவான உணர்ச்சிகளை விட்டொழிக்க நீங்கள் தயாராக இருப்பது உங்க வாழ்க்கைக்குள்ள இன்னும் நன்மைகளை தேடி கொடுக்கும். ரியல் எஸ்டேட் மற்றும் பண பரிவர்த்தனைகளுக்கு நல்ல நாள் நண்பர்கள் மாலையில் உற்சாகமாக ஏதாவது திட்டமிடுவதால் உங்களுடைய நாளை பிரகாசமாக மாறுவதற்கான ஒரு அறிகுறியும் உங்க வாழ்க்கைக்குள்ள கிடைக்கும். உண்மையான காதலர் கிடைக்காமல் இருப்பதால் உங்களுக்குள்ள நீங்கள் பிடித்த சில விஷயங்கள் நடக்காமலும் அவசரப்பட்டு எடுத்த முடிவுகளால் இன்னும் நீங்கள் உங்களையே நினைத்து வருந்தி கொண்டிருக்கக்கூடிய நேரங்களும் இன்னும் உங்க வாழ்க்கைக்குள்ள நிச்சயமாக நடந்து கொண்டே தான் இருக்கிறது. ஆமாவா இல்லையா என்பதையும் கமெண்ட் வழியாக தெரிவியுங்கள். மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் நம்ம தொடர்ந்து பதிவிடும் வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்குள்ள நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும். நல்லதே நினையுங்கள், உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளும் நல்லது மட்டுமே தான் நடக்கும். பொறாமை எண்ணம் கொண்டவராக இருக்காதீர்கள். வாழ்க்கைக்குள்ள ஒருபோதும் உங்களால் வெற்றி என்பதை அடையவே முடியாது. நன்றி, வணக்கம். ஏதேனும் கேள்விகள் இருந்தால் அதனையும் கேளுங்கள், அதற்கும் நான் உங்களுக்கு பதிலை கொடுக்கிறேன்.